இங்க வித்தியாசமான ஸ்கூல் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கூல்ல கலர்ஸ் எங்கேயுமே அலோடு இல்ல. சோ இங்க இருக்கிற எல்லா பசங்களுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து சேர்றா. அவ அந்த கேட்டை தாண்டி அந்த ஸ்கூலுக்குள்ள வந்ததுமே அவள மத்த பசங்க மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறிடுறா. ஆனா இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ற பழக்கமே கிடையாது. சோ வந்த முத நாளே ரெட் கலர்ல லிப்ஸ்டிக்க போட்டு கிளாஸ்க்கு போயிடுறா. இத பார்த்ததுமே பிரின்சிபல் வந்து அவ லிப்ஸ்டிக்க தொடச்சு விட்டுறாங்க. இது அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவளுக்கு இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் எதுவுமே தெரியாதுன்னு ரூல் புக்கை கையில கொடுத்து படிக்க சொல்லிடுறாங்க. அதையுமே கிரவுண்டுக்கு நடுவுல நின்னு படிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ற பழக்கமே கிடையாது. அதனால கொடுத்த பனிஷ்மெண்ட்டை கூட ஜாலியா கையை அசைச்சிட்டு அந்த புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த புக்கை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி எரிச்சிடுறா. அதை பார்த்ததுமே அங்க வந்த பிரின்சிபல் கிட்ட ரூல் புக்கை எரிக்க கூடாதுன்னு ரூல் புக்ல இல்லைன்னு சொல்றா. சோ இந்த பொண்ணோட திமிர அடக்கிறதுக்காக அவளுக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்காக ஒரு இருட்டு ரூம்ல ரெண்டு பக்கமும் ஸ்பீக்கரை போட்டு சவுண்ட சத்தமா வச்சு விட்டுறாங்க. ஆனா அடுத்த நாளே தலையில கலரா ரிப்பனை கட்டிட்டு வந்து இன்னும் பிரின்சிபல் வெறுப்பேத்துறா. இவங்க அடுத்தடுத்து எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலுமே இவன் மேல ரூல்ஸ் மீறிட்டு தான் இருக்கா. இத பார்த்துட்டு இருந்த மத்த பசங்களுக்கும் இந்த ஸ்கூலோட ரூல்ஸை எதிர்க்கணும்னு அவங்களுக்கும் ஒரு எண்ணம் வருது. அதனால ஸ்கூலுக்கு எதிராகவும் பிரின்சிபலுக்கு எதிராகவும் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.